ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? சங்கீதங்களின் புஸ்தகம் 107 சங்கீதம் 8வது வசனத்தை கூட நான் வாசிக்க கேட்போம். தவனமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறார் என்று. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, எவ்வளவு அழகா இங்க சொல்லப்பட்டிருக்கு. தவனமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி. ஆமென். தேவ பிள்ளைகளே, அது மாத்திரம் இல்லாம பசியுள்ள ஆத்துமாவை நன்மையால் நிரப்புகிறாரா. தவனமுள்ள ஆத்துமா அப்படின்னா பொது மொழிபெயர்ப்பில் இது எப்படி இருக்குன்னா, தாகமுள்ளவர்கள். உங்களுக்காக அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏனெனில் தாகமுற்றோருக்கு அவர் நிறைவளித்தார், பசியுள்ளவரை நன்மையால் நிரப்புகிறார். எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. தாகமுற்றோருக்கு அவர் என்ன பண்ணாரா? நிறைவளித்தாராம். தேவ பிள்ளையில தவனமுள்ள ஆத்துமாவை கத்த திருப்தி ஆகிறார். அப்படின்னா என்ன காரியத்தில் நீங்கள் ஏங்கி கொண்டிருக்கிறீங்க? ஐயோ, இந்த நன்மை இல்லையே, இந்த ஆசீர்வாதம் இல்லையே, இந்த காரியம் கைகூடி வரலையே, இந்த என் வாழ்க்கையில் இது நடக்கலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறீங்களே. தேவ பிள்ளைல தாகத்தோடு எதிர்பார்த்து கொண்டு எப்போ இது நடக்கும் அப்படின்னு அங்கலாய்த்து கொண்டு இருக்கீங்களே, உங்களை ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா அப்படியேப்பட்ட திருப்தி ஆக்குறாரா. ஆமென். ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. தவனமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தி ஆக்கி. தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு உங்களை கர்த்தர் திருப்தி ஆக்க போகிறார். எதில் நீங்கள் குறைப்பட்டு எதில் திருப்தி இல்லாமல் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிறீங்களோ சோர்ந்து போகாதீங்க. அவர் உங்களை திருப்தி ஆக்குவார். ஆமென். இதை நம்புறீங்களா தேவ பிள்ளையில? இதை விசுவாசிங்க. அதே 90 சங்கீதம் 14 வசனத்தை கூட வாசிக்கும் போது இப்படியா சொல்லப்பட்டிருக்கோம். வாசிக்க கேட்போம். நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். பாருங்களேன், எங்கள் வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்திருக்கும்படி எங்கள் ஆத்மா தவனமாக இருக்குது, ஏங்கி இருக்குது, கிடைக்கல, அங்கலாய்த்து கொண்டு இருக்கு. அதனால் எங்கள் வாழ்நாளெல்லாம் நன்மையால் திருப்தி ஆக்கும்படி. இது யார் தெரியுமா எழுதின சங்கீதம்? மோசே எழுதின சங்கீதம். தெய்வ பிள்ளைகளே, மோசே அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாக இருந்தபோது 430 ஆண்டுகள் அவர்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. கர்த்தர் மோசையை எழுப்பி அந்த ஜனங்களோடு கூட வாழ வைத்து அங்கே உருவாக்கி 40 ஆண்டுகள் எகிப்தில் மோசையை வைத்து உருவாக்கி அவங்க படுற கஷ்டத்தை, நெருக்கத்தை, பாடுகளாக மோசை பார்க்கிறார். தெய்வ பிள்ளையில, அதனால தான் நாங்கள் விடுதலை ஆக்கும்போது மோசைங்க சொல்கிறாரு, நீங்கள் வாழ்நாளாக களி கூர்ந்தபடி. ஆண்டவரே, 430 ஆண்டுகள் அடிமைகளாக இருந்துட்டாங்க. 430 ஆண்டுகள் வாலோட்டிகளை நிமித்தம் அவர்கள் ரொம்ப பார்வனுடைய நிமித்தம் வேதனைப்பட்டுட்டாங்க. இனி ஒரு நாட்களாவது அவங்கள திருப்தியாக நடத்தும்பா அப்படின்னு சொல்லி. தெய்வ பிள்ளையில, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் கூட இத்தனை ஆண்டுகள் என் வாழ்க்கை இப்படியே போயிடுச்சு, தரித்திரத்திலேயே போயிடுச்சு, குறைவிலேயே போயிடுச்சு, அவமானத்திலேயே போயிடுச்சு, என் வாழ்க்கை இருளாவே போயிடுச்சு, என் வாழ்க்கை மற்றக்கு முன்னாடி வெட்கமாகவே போயிடுச்சு அப்படி யோசிக்கிறீங்களா? தெய்வ பிள்ளை, இல்லை, உங்கள் மற்றொரு வாழ்க்கை இருக்குது. இனி வர நாட்கள், இனி வர நாட்கள் எப்படி இருக்கிற நன்மையால் உங்களை திருப்தியாக்க போகிறார். இது விசுவாசிக்கிறீங்களா? இதை நம்புங்க தெய்வ பிள்ளை. அவர் நிச்சயமாக அப்படி செய்ய உண்மையில் வர இருக்கிறார். அது மாத்திரமில்லை, அதே சங்கீதத்தின் புஸ்தகம் 103 சங்கீதம் 5வது வசனத்தை கூட வாசிக்கும் போது இப்படியா சொல்லப்பட்டிருக்கோம். வாசிக்க கேட்போம். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமென். பாருங்க, நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆகிறார். நான் சொன்னல, என்ன நன்மை உங்களுக்கு வேணும்? எதில் நீங்கள் திருப்தி இல்லாமல் தாகமாக பசியாக இருக்கீங்க தேவைப்படல, இன்றைக்கி கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக பட்சமாய் வருகிறது. நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்க போகிறார். உங்களுக்கு எதிர்பார்க்குற நன்மையை கர்த்தர் நீங்கள் கொடுக்க போகிறார். ஒன்று சொல்லட்டுங்களா? இந்த நாள் உங்களுக்கு ஒரு நன்மையின் நாள். ஆமே. இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிற நாளா. இனி வர நாட்கள் அப்படி தானே இருக்க போகிறது. இந்த வருஷத்தை நீங்கள் துக்கத்தோடு முடிக்க போகிறதில்ல, இந்த வருஷத்தை மகிழ்ச்சியோடு கூட நீங்கள் முடிக்க போகிறீங்க. ஒருவேளை ஆரம்பம் பெரிய எதிர்பார்ப்போடு, ஒருவேளை எதிர்பார்த்தது கிடைக்காத சோர்ந்து போய் காணப்படலாம் தேவப்பிள்ளையில். ஆனால் இந்த வருஷம் முடிக்கும் போது நன்மையால் கர்த்தர் உங்களை திருப்தியாக்க போகிறார். தவனமுள்ள ஆத்மாவை அவர் திருப்தி ஆக்குவார்னா உங்களை திருப்தி ஆக்காது விட மாட்டாரா? நிச்சயமாக திருப்தி ஆக்குவார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உமக்கு துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, தவனமுள்ள ஆத்துமாவை திருப்தி ஆக்கிற கர்த்தர்.
அப்பா உமக்கு ஸ்தோத்திரப்பா. பசியுள்ளவருக்கு நன்மையால் நிரப்புகிற கர்த்தர். ஆண்டவரே, யார் யார் என்னென்ன காரியத்தில் ஏங்கி தவித்து கொண்டிருக்காங்க அப்பா, எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க கிடைக்கலையேன்னு ஆண்டவரே ஸ்தோத்திரம், திருப்தி இல்லாமல் இருக்கிறாங்களோ, நீர் எங்களை திருப்தி ஆக்குற கர்த்தர். இன்னைக்கு அவங்க வாஞ்சிகளை திருப்தி ஆக்குங்கப்பா. நீர் அப்படி செய்கிறக்கா ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. நன்மையால் இவளை திருப்தி ஆக்கும், எங்கள் வாழ்நாளெல்லாம் திருப்தியாக இருக்கும்படி ஆட்சேபிக்கிறேன். நீங்கள் அப்படி செய்ய போகிறக்கா ஸ்தோத்திரம். எல்லாம் துதி கன மகிமை புகழ்ச்சி ஆராதனை உமக்கு ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும் தெய்வீக பாதுகாப்பாக ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் மூலம் மக்களும் பிதாவே, ஆமென். அவர் உங்களை திருப்தியாக நடத்துவார். தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ.